போன வீடியோவில் நம்ம பேசிக்காக பேக்கிங்க்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பேக்கிங் மோல்ட்ஸ் அண்ட் டின்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எத்தனை வகையான பேக்கிங் மோல்ட்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது அலுமினியம் மோல்டு. இது பாருங்கள், இதுதான் அலுமினியம் மோல்டு. பேக்கிங்க்கு எப்போவுமே பெஸ்ட் அப்படின்னா அலுமினியம் மோல்டு தான். அலுமினியம் மோல்டு தான் நீங்கள் பேக் பண்ணும்போது உங்கள் கேக்கோ எதுவுமே நல்லாயிருக்கும். அலுமினியம் மோல்டு தான் நம்பர் 1 அப்படின்னே என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், இந்த மோல்டை எப்படி நம்ம பெரிய சைஸு சின்ன சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா உள்ள மெஷர்மெண்ட்டை வச்சு இன்ச் கணக்கில் சொல்லுவாங்க. இன்ச் டேப் எடுத்துகிட்டு உள்ளே மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 5 இன்ச் வருது. ஸோ 5 இன்ச் மோல்டு அப்படின்னு சொல்கிறது. இதை பொறுத்து தான் உங்கள் கேக்கோட அளவு அப்புறமா வெயிட் அதெல்லாம் மெஷர் பண்ணுது. இது ஒரு 1/4 கிலோ கேக்குக்கு கரெக்டான ஒரு மோல்டு. அடுத்ததாக இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1/2 கிலோ கேக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இது ஒரு 6 இன்ச் மோல்டு. அதே மாதிரி சைஸ் கணக்கில் உங்களுக்கு இருக்குது. இது 1 கிலோ கேக் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது 2லேருந்து 2.5 கிலோ கேக் வைக்கலாம். அப்புறமா மோல்டு செலக்ட் பண்ணும்போது என்ன முக்கியம் அப்படின்னா உங்களோட ஓவனுக்கு தக்கதான் நீங்கள் மோல்டு ரெடிமேட் மோல்டு வாங்கும்போது உங்கள் ஓவனுக்கு தக்கதாக வாங்கிக்கோங்க. அதாவது ஓவனுக்குள்ளே இருக்கிற மாதிரி பெட்டர். அந்த ஓவன் கூடயே ஒரு ட்ரே வரும், பேக்கிங் ட்ரே. அந்த ட்ரேயை கொண்டு போய் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மெஷர் பண்ணிவிட்டு போய் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது அலுமினியம் ஸ்கொயர் பேக் மோல்டு பேக்கிங் டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரவுண்ட் டைப். பாருங்கள், அது ஸ்கொயரில் பார்த்தோம், இது ரவுண்டு. அலுமினியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸி. அதாவது நீங்கள் கழுவி வச்சிங்கன்னா துரு பிடிக்காது. ரொம்ப நாளைக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த அலுமினியம் மோல்டு அப்படியே வரும். ஸோ எந்த ஒரு ரஸ்ட்டோ எதுவுமே ஃபார்ம் ஆகாது. அலுமினியம் மோல்டு தான் ரொம்ப நல்லது. இதுவும் 1/4 கிலோ கேக், 1/2 கிலோ, 1 கிலோ இது மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி செட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. செட்டாகவும் கிடைக்கும், தனித்தனியாகவும் கிடைக்கும். அந்த இன்ச் கணக்கில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் அலுமினியம் மோல்ட்லே நிறைய டிசைனான மோல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மோல்டே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது அலுமினியம் மோல்டில் பிரெட் மோல்டு. பாருங்கள், இந்த ஷேப்பில் வரும் பிரெட் மோல்டு. இதுக்கு ஒரு மூடியும் கூடவே வரும். இந்த மூடி எதுக்காக வரும்னா நீங்கள் பிரெட்டு மாவை பிசைஞ்சிட்டு இதுக்குள்ளே வச்சு நீங்கள் அந்த ஈஸ்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கும்போது அந்த பிரெட் மாவு நல்லா பொங்கி இருக்கும். நீங்கள் இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது தான் உங்கள் பிரெட்டு ஷேப்பாக நல்லா வரும். அதனால் மூடியும் கொடுத்துருக்காங்க. மூடியோடு நீங்கள் பேக் பண்ணலாம். இது பிரெட் மோல்டு அலுமினியத்தில். அப்புறமா இது ஹார்ட் ஷேப்பில் உள்ள ஒரு மோல்டு. இதுலேயும் சைஸ் கணக்கில் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். நான் சின்ன மோல்டு வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த கேக் மோல்டு பார்த்தீங்கன்னா இது பண்ட் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பண்ட் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது நம்ம கண்ட்ரியில் வேறு கண்ட்ரியில் ஒரு ஃபேமஸான ஒரு கேக் அது. ஸோ அந்த மோல்டு. அப்புறமா இது பட்டர்ஃப்ளை ஷேப். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் உள்ள மோல்டு. இந்த மோல்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இது பார்பி கேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மோல்டு. பாருங்கள், பார்பி ஸ்கர்ட் மாதிரி வரும் இந்த மோல்டு. ஆனால் பார்பி கேக் பேக் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும், டைம் எடுக்கும். ஸோ இது பார்பி கேக் மோல்டு. இதுவும் அப்படி தான், குட்டி பார்பி கேக் வெயிட் கம்மியாக உள்ளதை நீங்கள் பேக் பண்ணால் இந்த மோல்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு மோல்டு. உங்களுக்கு இது மாதிரி ப்ளம் கேக் கூட இந்த ஷேப்பில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் ஹார்ட் மோல்டு. ஸோ அனிவர்சரி கேக், வெட்டிங் கேக் அதெல்லாம் இது மாதிரி பண்ணிக்கலாம், டபுள் ஹார்ட் மோல்டு. அப்புறமா இது குட்டி குட்டி கப் கேக் மோல்டு. பாருங்கள், ரொம்ப குட்டி மோல்டு. ஸோ கப் கேக் மோல்டு. இந்த அலுமினியம் மோல்டில் என்ன பண்ணணும், கேக் பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேக் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை நல்ல பட்டரால் ஃபுல்லாக சுற்றியுமே தடவிக்கணும். பட்டரோ எண்ணெயால் தடவிக்கிட்டு, பட்டர் அப்படி இல்லைனா எண்ணெய் அதை தடவிக்கிட்டு மேலே மாவை டஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒட்டாது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பட்டர் பேப்பர் இல்லாட்டி பார்ச்மெண்ட் பேப்பரை நீங்கள் இந்த மோல்டு சைஸுக்கு கீழே வெட்டி போட்டுக்கணும். மோல்டு சைஸ்க்கு நீங்கள் கீழே கட் பண்ணி போட்டுட்டு சுற்றியும் கொஞ்சம் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கோங்க. கீழே தடவணும்னு அவசியம் இல்லை, பட்டர் பேப்பர் போட்டிங்கன்னா தடவிட்டு நீங்கள் பேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேக் பேக் பண்ணி வரும்போது அந்த கேக் ஒட்டும். ஸோ இதுதான் அலுமினியம் மோல்டு. அலுமினியம் மோல்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் காஸ்ட்லி, அதாவது ரொம்ப காஸ்ட்லியெலாம் இல்லை, கொஞ்சம் இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் உழைக்கும். கேக்கு பேக்கிங்க்கு அலுமினியம் மோல்டு நல்லாயிருக்கும், நம்பர் 1. ஸோ அலுமினியம் மோல்டு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மோல்டை வந்து ஓடிஜியில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவ் ஓவனில் கன்வெக்ஷன் மோட், அந்த கன்வெக்ஷன் மோடை மாற்றிட்டு தான் நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனில் இந்த பேக்கிங்குள்ளே மோல்டை வச்சு பேக் பண்ண முடியும். மைக்ரோவேவ் மோடில் நீங்கள் இந்த அலுமினியம் மோல்டை வைக்கக்கூடாது, சரிங்களா? அதனால் கன்வெக்ஷன் மோடு மாற்றிட்டு தான் இந்த பேக் பண்ண முடியும் அலுமினியம் மோல்டு வச்சு. இதுதான் அலுமினியம் மோல்ட்ஸ். கருப்பாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மோல்டுக்கு பேர் வந்து கார்பன் ஸ்டீல் மோல்டு. அயனும் கார்பனும் சேர்ந்து செய்தது தான் இந்த கார்பன் ஸ்டீல் மோல்டு. ரெண்டுமே ஃபுட் கிரேட் உள்ளது தான். அதனால் இந்த மோல்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் மாவு வந்து இது வந்து கண்டிப்பாக அந்த மாவு நீங்கள் டைரெக்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒட்டும். அதே மாதிரி அலுமினியத்தை வந்து நீங்கள் எப்படி பட்டர் தடவி மாவு போட்டு, அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டு நீங்கள் மாவு ஊற்றுனீங்களோ அதே மாதிரி தான் இந்த மோல்ட்லேயும் பேக் பண்ணணும். பாருங்கள், இது பிரெட் மோல்டு. இது பிரெட் வச்சுக்கலாம், ப்ளம் கேக்கு அதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிரெட் மோல்டு. பட் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் இது சிரத்தை எடுத்துக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, நீங்கள் நல்லா அதை பேக் பண்ணி முடித்ததும் கழுவிட்டு துணியால் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இது ஹார்ட் ஷேப்பில் உள்ள மோல்டு. இந்த மோல்டு நல்லா இருக்குது. ஸோ துணியால் தொடச்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இதுலேயுமே நீங்கள் நல்ல குவாலிட்டி பார்த்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த மோல்டு கூட நான் வாங்கினது தான், வந்து ஆன்லைனில் நான் வாங்கினது. பாருங்கள், இது வந்து தண்ணியெல்லாம் அவ்வளோவா இல்லை, தொடச்சி வச்சது தான். ஆனாலுமே இது வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு பாருங்கள் எப்படி ஆகிட்டுன்னு. ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக நல்ல ஒரு குவாலிட்டி பார்த்து வாங்கிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும், தொடச்சி தண்ணி இல்லாமல். இது வந்து ஸ்ப்ரிங் ஃபார்ம் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கீழே உள்ள பேனல் வந்து தனியாக வந்துடும். இதை கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கணும். பாருங்கள், எடுத்துட்டு இதை லைட்டாக நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா இது கீழே தனியாக வந்துடும். ஸோ பேக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டா உங்கள் கேக் வந்து நல்லா நீட்டாக உடையாமல் பீயாமல் வந்துடும். ஆனால் நான் இந்த மோல்டை இன்னும் யூஸ் பண்ணலை. இந்த மோல்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து நான் கேக் பேக் பண்ணிட்டு இதை எடுக்கும்போது வரவே செய்யாது, நல்லா டைட்டாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே கவுத்தி தான் எடுப்பேன். எனக்கு வந்து அவ்வளோவா வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்ததில்லை. நான் ஃபுல்லாக கவுத்தி தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அதுவும் நல்லா ஸ்டிக் ஆகும். கொஞ்சம் கூட ஒரு சில இடங்களில் நீங்கள் பட்டர் தடவாமல் இருந்துச்சுன்னா கூட நல்லா ஸ்டிக் ஆகிடும். அதனால் கவனமாக இது வந்து எல்லாமே நல்லா பட்டர் தடவி மாவு அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் மாவு ஊற்றணும் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மோல்டை விட பெட்டர் வந்து அலுமினியம். இதை விட அலுமினியம் வந்து நல்ல பழம் மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து பட்டர் தடவி மாவு போட்டிங்க அப்படின்னா நல்ல பழம் மாதிரி வந்துடும். இதை வந்து வச்சுட்டு நீங்கள் இந்த கிளிப்பை வந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேலைப்பாடு தான் எனக்கு தோணுது. பட் இதை மாதிரி மோல்ட் பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும். அதிலே வந்து மஃபின் மோல்டு, கப் கேக் மோல்டு பாருங்கள். இது மஃபின் மோல்டு, அல்லாட்டி கப் கேக் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். மஃபின்க்கும் கப் கேக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது வந்து இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக மாவு ஊற்றக்கூடாது. இதுக்கு வந்து பேப்பர் கப் இருக்குது, லைனர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் தனியாகவே கிடைக்கும். ஒரு 100 பீஸ் 50 பீஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த பேப்பர் கப்பை லைனர் இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாவு ஊற்றணும். மாவு ஊற்றிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பட்டர் போட்டுலாம் தடவ வேண்டிய அவசியம் இல்லை. பேப்பர் லைனர் போடுறதுனால நீங்கள் பட்டர் போட வேண்டாம். நீங்கள் இந்த பேப்பர்லேயே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டு இந்த பேப்பரை தூர போடலாம். பாருங்கள், இது வந்து குட்டி கேக், குட்டி கப் கேக். குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டம். பர்த்டேக்கு நீங்கள் பெரிய கேக் வெட்டினீங்கன்னா ஒரு 10 சின்ன பிள்ளைங்க வந்திருந்தாங்க அப்படின்னா குட்டி குட்டி கேக் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுலேயும் வந்து லைனர் பேப்பர் லைனர் போட்டுட்டு நீங்கள் பேக் பண்ணணும். இது வந்து கார்பன் ஸ்டீல் மோல்டு. நம்ம ஒரு மோல்டு பார்க்க போகிறோம். அது என்னென்னா சிலிக்கான். ஸோ சிலிக்கான் மோல்டு இது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். பட் இது வந்து ஃபுட் கிரேடு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், கன்வெக்ஷன் மோல்டில்,
அவனில் ஓடிஜியில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் ரெசிஸ்டன்ட். இது வந்து 400 சென்டிகிரேட் வரை தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு அவ்வளோலாம் தேவைப்படாது ஹீட். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃப்ளெக்சிபிள். இது வந்து நீங்கள் பட்டர் வச்சு தடவி மாவுலாம் போடணும்னு அவசியமே இல்லை. டைரெக்டாக நீங்கள் பேக் பண்ணுற மாவை நீங்கள் ஊற்றி பேக் பண்ணலாம், ஒட்டாது. பாருங்கள், அழகாக அதை எடுத்துடலாம். அப்புறமா ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் மடித்து ஸ்டோர் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இதில் வந்து இது வந்து கப் கேக் மோல்டு. இதுலேயே வந்து பெரிய சைஸ் மோல்டும் இருக்குது. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஹார்ட் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்துலேயுமே சிலிக்கான் மோல்டும் இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிலிக்கான் மோல்டோட விலை வந்து அதிகம். அலுமினியத்தை விட கார்பன் ஸ்டீல் அதிகம். கார்பன் ஸ்டீலை விட சிலிக்கான் மோல்டு வந்து விலை அதிகம்தான். பாருங்கள், இது வந்து ஹார்ட் ஷேப்பில் கப் கேக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அலுமினியமே வாங்கிக்கோங்க. இது பேப்பர் லைனர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலிக்கான்லேயே இன்னொன்று இருக்குது பாருங்கள். இது வந்து சாக்லேட் மோல்டு. ஸோ இது சாக்லேட் மெல்ட் பண்ணி நீங்கள் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா செட் ஆயிரும். இதே மாதிரி இது ஷெல் மாடல். இது ஒரு மாடல். இதே மாதிரி நிறைய மாடலில் இருக்குது. நீங்கள் சாக்லேட் மோல்ட், இது சிலிக்கான் தான். இது கூட நீங்கள் சாக்லேட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஒயிட் சாக்லேட் ப்ளஸ் ஒயிட்டும் பிளாக்கும் இல்லாட்டி நட்ஸ் போட்டு இப்படி நம்ம விதவிதமாக வந்து சாக்லேட் செய்து இந்த மோல்டில் ஊற்றி கொடுக்கலாம். அடுத்தது ஒரு மோல்டு பார்க்க போகிறோம். மோல்டு டிஸ்போசபிள் மோல்டு. இதுதான் டிஸ்போசபிள் அலுமினியம் ஃபாயில் பேப்பர். இதுதான் டிஸ்போசபிள் மோல்டு. இந்த மோல்டு வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஓடிஜி ஓவனில் நீங்கள் வச்சுக்கலாம். மாவு ஊற்றி வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கொடுக்குறவங்களுக்கும் இதையோடு சேர்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். மற்றதுலலாம் மோல்டை வந்து டிமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணும். இதை வந்து அப்படியே நீங்கள் யாருக்கும் கிஃப்ட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இது அலுமினியம் மோல்டு. அதுலேயுமே குட்டி குட்டி மோல்ட்ஸும் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி மோல்ட்ஸ். பொதுவாக வந்து ப்ளம் கேக், அதாவது கிறிஸ்மஸ் டைமில் இது நல்லா யூஸ் ஆகும். நிறைய பேக்கரிஸில் பார்த்துருப்பீங்க. இதுலேயே பேக் பண்ணி எப்படி வச்சுருப்பாங்க. இதே அப்படி மாவு ஊற்றி ஓவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். இது வந்து டிஸ்போசபிள் மோல்டு. அடுத்து வந்து நம்ம ஒரு மோல்டு பார்க்க போகிறோம். நாகத்தகடில் செய்த மோல்டு. பொதுவாகவே இது காமிக்கிறேன். ஸோ இதுதான் நாகத்தகடில் செய்த மோல்டு. இந்த மோல்டு வந்து பொதுவாக வந்து இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேக்கரிஸ்கில் ஃபுல்லாமே அலுமினியத்தில் மோல்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அலுமினியம் வந்து காஸ்ட்லி. நாகத்தகடு தான் ஃபுல்லாகவே நாகத்தகடு. இதுலேயுமே குவாலிட்டி உள்ள நாகத்தகடு, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக உள்ளது இருக்குது. இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா நம்ம சொல்லி செய்யலாம். அப்படின்னா சில பேக்கரி ஐட்டங்கள் வாங்கக்கூடிய கடையில் கூட நாகத்தகடில் செஞ்ச மோல்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இதுவுமே நம்ம வந்து பட்டர் வச்சு இல்லாட்டி பார்ச்மெண்ட் பேப்பர் போடணும். பட்டர் பேப்பர் போட்டுட்டு தான் நம்ம பேக் பண்ணணும். எதுவுமே பாருங்கள், இதுவும் வேறு சைஸஸில் இருக்குது. இதுவும் நல்ல பேக்கிங்க்கு நல்ல ஒரு மோல்டு தான். இதுவுமே நல்லா வரும். நம்ம வந்து நல்லா பட்டர்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸான மோல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் அது டீட்டெயிலாக போடுறேன். ஸோ ஸ்டெப்பாக நம்ம வீடியோ போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் தொடர்ந்து வந்து நம்ம நிறைய பேக்கிங் பற்றி பார்க்கலாம். இனி அடுத்து வர வீடியோவில் ஓவனை பற்றி, அதாவது ஹோம் பேக்கர்ஸ்க்கு என்ன ஹோம்க்கு என்ன ஓவன் யூஸ் பண்ணுறது, ப்ரொஃபஷ்னலாக என்ன ஓவன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.